Hello children, welcome back to our channel Trending Abhi. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இந்த 5 சம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேயே வந்து 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகேவா, 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ், 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் focused on your exam. ஓகேவா, உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சாப்டரில் இந்த 5 சம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ரீமா ஹேஸ் 17 beats அண்ட் அரிஃப் ஹேஸ் 24 beats. ஹவு many beats do they have in total? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுவீங்க. சோனு bought a biscuit packet for 25 rupees and a juice box for 38 rupees. How much money did he spend altogether? ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும், அடிஷன் கீவேர்டு தான். கரெக்டாக? A shopkeeper had 64 apples and sold 39 of them. How many apples are left in the box? Left nale subtraction. If there are 45 students in a class and 18 are absent, how many students are present today? ஓகேவா, ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 5th சம் வந்து பாருங்கள். கீதா had 82 rupees in her purse. She spent 45 rupees on a toy. How much money does she have now? இதுவும் மணி கான்செப்ட் வரும். ஸோ செகண்ட் கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் மணி கான்செப்ட். ஸோ இந்த 5 சம்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். Kizan has got an order to deliver 230 saplings to a school. ஸோ கிசானுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, 230 saplings வந்து டெலிவர் பண்ணணும் ஒரு ஸ்கூலுக்கு. He has packed 75 saplings in an open box. அவர் வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸில் வந்து 75 saplings மட்டும் பேக் பண்ணி வைக்கிறாரு. How many more saplings does he need to pack? அப்போ இன்னும் எவ்வளோ saplings வந்து அவர் பேக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 சப்ராக்ஷன் பண்ணணும். எவ்வளோ டோட்டல் saplings வந்து அவர் டெலிவர் பண்ணணும் அப்படின்ற நம்பரில் இருந்து ஆல்ரெடி அவர் எவ்வளோ பேக் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்றத சப்ராக்ஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? how many more saplings he need to pack அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ சப்ராக்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ we write the given problem as a box diagram. இங்கேயும் நமக்கு பாக்ஸ் டயக்ராமில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஆர்டர்ட் saplings. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு டோட்டல். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் ஆரோ போட்டு. ஸோ டோட்டல் ஆர்டர்ட் saplingsனு போட்டு 230 அப்படின்னு போட்டுக்கோங்க. 75 வந்து அவர் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டார் இல்லையா? ஸோ saplings இந்த பேக் அப்படின்னு போட்டு 75 போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரிமைனிங் இது எல்லாமே வந்து saplings that need to be packed. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 230ல் இருந்து 75 நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ எனக்கு மேலே 0 இருக்குது, அப்போ பாரோ பண்ணிக்கோங்க. இது 2 ஆயிரும், இது 10 ஆயிரும். ஸோ 5. அகைன் நீங்கள் மேலே ஸ்மால் நம்பர் இருக்குது, அகைன் பாரோ பண்ணுங்கள். என்ன வரும்? 5 வரும், 1 வந்துடும். ஸோ 155 மோர் saplings வந்து அவர் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதா? இதே அதே மாதிரி பிளாக் வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. லெட் அஸ் யூஸ் ஹண்ட்ரட்ஸ், இதுதான ஹண்ட்ரட்ஸ் பிளாக், இது டென்ஸ் பிளாக் அண்ட் ஒன்ஸ் பிளாக் டு சால்வ் த ப்ராப்ளம். எப்படி பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? 230ல் இருந்து 75 சப்ராக்ட் பண்ணணும். எப்பயுமே பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர். 230 மைனஸ் 75. 75 மைனஸ் 213 பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we had to subtract 75 from 230. 230ல் இருந்து 75 சப்ராக்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து 230க்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ்னு. ஸோ இதில் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 0 ஒன்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே ட்ரா பண்ண தேவையில்லை. டென்ஸ் வந்து 3 டென்ஸ் இருக்குது, அப்போ 3 டென்ஸ் பிளாக். ஹண்ட்ரட்ஸ் வந்து 200, ஸோ 200s பிளாக் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 75 சப்ராக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ டு டேக் அவே 5 ones we change 110 into 10 ones. இதை நீங்கள் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக 230 இருக்கா, அதுலேருந்து 75 சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல 5 ones எடுக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த 5 ones எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 110 வந்து 10 ones கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து 5 ones எடுக்கணும். ஸோ இந்த இதில் இருந்து 5 ones எடுக்கணும். 5 ones எடுக்கிறதுக்கு நமக்கு ஒன்ஸ் இருக்கா, இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 110 பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 110 பிளாக் அதை மட்டும் எடுத்து உடச்சி போட்ட மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு சிங்கிள் ஸ்கொயர்ஸாக ஒரு ஒன்ஸாக 10 ஒன்ஸாக பிரித்து உடச்சி போடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உடச்சி இங்கே போட்டோம். இந்த ஒரு 10 எடுத்து இந்த இடத்துல ஒன்ஸ்க்குள்ளே உடச்சி போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ரிமைனிங் 2 10s இருக்கா, அதை இங்கே போட்டேன். இங்கே வந்து நமக்கு 200s அது அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், 5 ones எடுத்துடலாமா. ஸோ 1 2 3 4 5 ones எடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், we now take away 5 ones from 10 ones. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 10 onesலேருந்து 5 ones மட்டும் எடுத்துட்டோம். இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், 230க்கு வரைஞ்சிட்டேன். ஸோ அதுலேருந்து நம்ம 75 எடுக்கணும். எப்படி எடுக்கணும், ஃபஸ்ட்டு ஒன்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ இந்த 5 ones தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். 5 ones ரிமூவ் பண்ணலான்னா இங்கே நமக்கு ஒன்ஸில் எதுவுமே இல்லை. அப்போ 10s தான் எடுத்து கை வைப்போம். 10s வந்து நம்ம ஒரு 10 மட்டும் எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி உடச்சி போட்டுரும். ஸோ 10 ones ஆயிரும். 10 ones ஆயிருமா. இப்போ நீங்கள் இதில் இருந்து என்ன பண்ணிடலாம், 5 ones ரிமூவ் பண்ணிடலாம். 5 ones ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 5 ones இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ராக்டிங் 5 ones from 10 ones. we are left with 5 ones. அதுதானே பார்த்தோம். நம்ம 10 onesலேருந்து 5 ones சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 5 ones வந்து மிச்சம் இருந்தது. now we have to take away 70. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 எடுத்தோம் இல்லையா, இப்போ நம்ம எதை எடுக்க போகிறோம், 70 எடுக்க போகிறோம். ஏன் 70 எடுக்கிறோம், நம்ம வந்து 230ல் இருந்து 75 தானே நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 5 ones ரிமூவ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 7 10s. 7 10s அப்படின்றது என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு 70. 7 10s அப்படின்றது 7 into 10. 7 10s are 70 இப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 7 10s அப்படின்றது 7 times வந்து 10 strips போட்டுக்கோங்க. ஸோ 10 strips வந்து 7 times போட்டிங்கன்னா 10 20 30 40 50 60 70. ஸோ 70 இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம், டேக் அவே பண்ண போகிறோம். ஸோ நவ் வி ஹேவ் டு டேக் அவே 70. ரிமெம்பர், ஓப்பனிங் a 100s block gives us 10 blocks of 10s. ஸோ என்ன பண்ண போகிறோம், இதுதான் நமக்கு இப்போ இருக்குது கரெக்டாக, 225 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு இருக்குது. ப்ரீவியஸாக நம்ம 5 ones ரிமூவ் பண்ணோம் இல்லையா, ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மகிட்ட இதுதான் இருக்குது. 200s இருக்குது, 2 10s இருக்குது, 5 ones இருக்குது. அதாவது 225 இருக்குது. இதுலேருந்து எப்படி 70 எடுக்கலாம், ஸோ இந்த இடத்துல நோ சான்ஸ். 10s பிளாக் வந்து 2 தான் இருக்குது. 1s பிளாக்கை எடுக்கவே முடியாது, 5 ones தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், இந்த 100s பிளாக்ஸை உடைக்கணும். ஸோ அதை தான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணுறோம். நோ வி ஹேவ் டு டேக் அவே 70. ரிமெம்பர், ஓப்பனிங் த 100s பிளாக்கை ஓப்பன் பண்ணுறோம். அதை தான் இப்போ இங்கே வந்து உடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். 100s பிளாக் gives us 10 blocks of 10. அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருமா, 1 2 3 4 5 6 7 8 9 10. அது போக இந்த 2 blocks வந்து ஆல்ரெடி இங்கே நமக்கு 2 10s பிளாக் இருக்குல்ல, அதுதான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த 5 ones இங்கே இருக்குது. இங்கே ஒரே ஒரு 100 பிளாக் தான் இருக்கும். ஏன்னா ஒரு 100 பிளாக் தான் இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம், உடச்சிட்டோம் கரெக்டாக. இப்போ உடச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதுலேருந்து நீங்கள் 70 எடுக்க போகிறோம், டேக் அவே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 70 எடுக்க போகிறோம், டேக் அவே 70. 1 2 3 4 5 6 7. ஸோ ரிமைனிங் நமக்கு எத்தனை பிளாக்ஸ் இருக்குது, 3 10s பிளாக் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 10s பிளாக் இருக்குது. ஸோ 3 10s பிளாக் ப்ளஸ் 2 10s பிளாக் எத்தனை 10s பிளாக் இருக்கும், 5 10s பிளாக் வந்துடும். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, 1 2 3 4 5. அப்புறம் இந்த 5 ones பிளாக் அப்படியே வரைஞ்சிருக்காங்க. இந்த ஒரே ஒரு 100s பிளாக்கை இங்கே வரைஞ்சிருக்காங்க. ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் திஸ். இப்போ நம்மகிட்ட ஃபைனலாக இவ்வளோதான் லெஃப்ட் ஆகிருக்கு, இவ்வளோதான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் பிளேஸ் வேல்யூ போட்டு எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இது வந்து how many hundreds, 100s.
How many tens? 5 tens, correct? How many ones? 5 ones. So Kishan has 155 samplings now. Understand agudha the sum? Okay. Next பாருங்க, let us do. Draw box diagrams as shown above to solve the following problems. Then use HTO blocks or a number line to solve the problems. ஸோ நமக்கு வந்து வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்ளமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, பாக்ஸ் டயக்ராம் அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அஷோன் அபவ் நம்ம கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணணும் ப்ராப்ளமை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணான்னா HTO பிளாக், HTOன்றது ஒன்றுமே இல்லை, ஹண்ட்ரட்ஸ் டென்ஸ் ஒன்ஸ் பிளாக் நம்ம ட்ரா பண்ணோம்ல, அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்பர் லைன் ட்ரா பண்ணி சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். So first sum, Kishan has 456 saplings, 456 saplings in August. So August month வந்து அவங்கிட்ட 456 saplings இருந்திருக்கு. He distributed 63 saplings. So 63 saplings அவன் distribute பண்ணிட்டான், கொடுத்துட்டான். How many saplings are left with him? So இந்த இடத்துல நீங்கள் வந்து leftன்றது subtractionோட keyword கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அவங்கிட்ட ரிமைனிங் எவ்வளோ சாப்ளிங்ஸ் வந்து லெஃப்ட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, இந்த நம்பரையும் சப்ராக்ஷன் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாக்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ பாக்ஸ் டயக்ராம் ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. டோட்டல் சாப்ளிங்ஸ் வந்து 456 சாப்ளிங்ஸ். ஸோ டோட்டலாக வந்து அவன்கிட்ட 456 சாப்ளிங்ஸ் இருந்தது. எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் 63 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். ஸோ 63 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான், லெஃப்ட்டு தான் நமக்கு கேட்குறாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ டோட்டலை வந்து நீங்கள் ஒரு பிக் பிளாக்காக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் டோட்டல் சாப்ளிங்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டோட்டல் சாப்ளிங்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. டோட்டல் சாப்ளிங்ஸ். ஸோ டோட்டல் சாப்ளிங்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அவன்கிட்ட இன் ஆகஸ்ட்னு கூட போட்டுக்கோங்க, இல்லை போட தேவையில்லை. ஸோ டோட்டல் சாப்ளிங்ஸ் வந்து அவன்கிட்ட 456 இருந்தது. அதில் வந்து அவன் 63 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான். ஸோ 456ல் 63ன்றது ஒரு ஸ்மால் நம்பர் தான், அதனால ஒரு ஸ்மால் போர்ஷன் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த ஹோல் பாக்ஸ்லேருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சிட்டிங்கன்னா இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, ஓகேவா? ஸோ 63ன்றது டிஸ்ட்ரிபியூட்டட் சாப்ளிங் அப்படின்னு எழுதிக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் சாப்ளிங்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் தான் நமக்கு என்னது, லெஃப்டான சாப்ளிங்ஸ். சாப்ளிங்ஸ் ஆர் லெஃப்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க, ஓகேவா? அந்த ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. டோட்டல்னா அதுதான் ஹோல். இப்போ ஹோல் 456ல் 63 அப்படின்றது ஒரு ஸ்மால் கவுண்டிங் தான், அதனால அதை நான் வந்து ஸ்மால் போர்ஷனை வச்சுட்டு, லெஃப்டானது கண்டிப்பாக பெருசாக தானே இருக்கும், அதனால அது லார்ஜ் போர்ஷனாக வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணலாம். 456 மைனஸ் 63, 6 மைனஸ் 3 3. இது வந்து நீங்கள் பாரோ பண்ணுவீங்க. ஸோ 15 மைனஸ் 6 என்ன வரும், 7 8 9 10 11 12 13 14 15. இந்த 3 அப்படியே போட்டுப்பீங்க. ஸோ 393 சாப்ளிங்ஸ் தான் அவங்கிட்ட லெஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து அந்த HTOன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இங்கே HTO பிளாக்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து 456க்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ்னு போட்டுக்கோங்க. ஹண்ட்ரட்ஸ் வந்து 1 2 3 4. டென்ஸ் வந்து 5 டென்ஸ், 1 2 3 4 5. How many ones? 6 ones, 1 2 3 4 5 6. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம், 63யை சப்ராக்ட் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ 63 எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க, 63 ஃபஸ்ட்டு வந்து 3 ஒன்ஸை நம்ம எடுத்துருவோம், கரெக்டாக? ஸோ 1 2 3. அப்போ ரிமைனிங் 3 ஒன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டென்ஸை ரிமூவ் பண்ணுவீங்க. டென்ஸ் வந்து 6 டென்ஸ்
அதாவது 60 இதை ரிமூவ் பண்ணணும். 60 இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து 5 டென்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு 100 நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஓப்பன் பண்ணோன்னா நம்ம இங்கே ஒரு 1 எடுத்துருவோம். அப்போ 9 இது இருக்கும். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நான் சொல்கிறது? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 63 கூட ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டென்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து 3 ஒன்ஸ் இருக்குது, 1 2 3. டென்ஸ் வந்து 6 டென்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் நம்ம இப்போ சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஓகே, இப்போ இதுதான் நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 ஒன்ஸை வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த 3 ஒன்ஸை எடுக்க போகிறோம். ஸோ 3 ஒன்ஸ் இங்கே எடுத்துட்டோன்னா இதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 6 டென்ஸை எடுக்கணும். 6 டென்ஸாக 60, 6 டென்ஸை எடுக்கணும். இங்கே நமக்கு 5 டென்ஸ் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து ஒரு இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இதுலேருந்து ஒரு இதை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து ஆட் பண்ணிடுவோம். ரிமைனிங் எவ்வளோ டென்ஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9. இந்த இது போயிடும். கரெக்டாக? ஸோ 9 டென்ஸ் இருக்கும். அப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன வரையணும், ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு 3 ஒன்ஸ் இருக்கும். ஸோ 1 2 3. டென்ஸ் எத்தனை டென்ஸ் இருக்கும், 9 டென்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஹண்ட்ரட்ஸ் எத்தனை இருக்கும், ஹண்ட்ரட்ஸ் வந்து 300 இருக்கும். கரெக்டா? ஸோ 1 2 3. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ நமக்கு 300s 9 10s 3 1s. ஸோ 393. நம்ம பண்ண ஆன்சர் வந்துருச்சா? இனிஷியலாக நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, 393. அது இந்த மெத்தட்லேயே நமக்கு கிடச்சிருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கிஷான் ஹேஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 309 சாப்ளிங்ஸ். ஸோ கிஷான் கிட்ட வந்து 309 சாப்ளிங்ஸ் இருந்திருக்கு. he gets 80 more saplings of flowering plants. ஸோ 80 more வந்து கெட் பண்ணுறான், வாங்குறான். ஓகேவா? ஃப்ளவரிங் பிளான்ஸ் மாதிரி வாங்குறான். இப்போ how many saplings does he have now அப்படின்னு கேட்குறான். அப்போ இப்போ எவ்வளோ இருக்கும், இப்போ புட்டிங் all together எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டாக? இவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோ மோர் வாங்குறான் அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா அடிஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து பாக்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன டேட்டா இருக்குது அப்படின்றத எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவன்கிட்ட வந்து இனிஷியல் சாப்ளிங்ஸ்னு கூட எழுதிக்கோங்க. இப்போ வந்து டோட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ இனிஷியலாக அவன்கிட்ட வந்து எத்தனை சாப்ளிங்ஸ் இருந்தது, இனிஷியல் சாப்ளிங்ஸ் வந்து எவ்வளோ இருந்தது, 309 இருந்தது. how many more ஃப்ளவரிங் சாப்ளிங்ஸ் வாங்கினான் இல்லையா, எவ்வளோ வாங்கினான், 80 more வாங்கினான். ஸோ 80 more வந்து கெட் பண்ணான், 80 more saplings. get 80 more saplings. இப்போ நமக்கு வந்து டோட்டல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ டோட்டல் அப்படின்றது இந்த ஹோல் பாக்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதுதான் நமக்கு டோட்டல். ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இனிஷியலாக வந்துட்டு எவ்வளோ சாப்ளிங்ஸ் இருந்தது, 309. ஸோ அதுதானே பிக், 80ன்றது ஸ்மால் தான் 309 கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ 309க்கு நான் வந்து அதிகமான போர்ஷன் விட்டுறேன், 80க்கு ஸ்மால் போர்ஷன் விட்டுறேன். ஸோ 309 இங்கே போட்டுக்கோங்க, 80 போட்டுக்கோங்க. 309 அப்படின்றது இங்கே வந்து எழுதிக்கோங்க, இனிஷியல் சாப்ளிங்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே வந்து கெட் மோர் சாப்ளிங்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டோட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம். இப்போ 309ஓட 80யை ஆட் பண்ணுங்கள். ஸோ 9 8 3 என்ன வருது, 389 வருது. அப்போ இந்த இடத்துல எழுதிடுங்க 389 சாப்ளிங்ஸ். இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம வந்து HTO பிளாக் யூஸ் பண்ணி பண்ணணும் இல்லையா. ஸோ 100s 10s 1s.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து 309க்கு வந்து நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? இங்கே வந்து நீங்கள் பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்னு. ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ்? 3 hundreds. How many tens? 0 tens. ஒன்றுமே தேவையில்லை. How many ones? 9 ones. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட எதை ஆட் பண்ண போகிறோம்? 80 ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ 80க்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் டென்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். ஒன்ஸ் டென்ஸ். அதுவுமே நமக்கு வந்து ஒன்ஸில் எதுவுமே இருக்காது. 0 ஒன்ஸ். டென்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 8 டென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 8 டென்ஸ் பிளாக் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ இதை எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஒன்ஸை ஒன்ஸோட ஆட் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் நமக்கு 0 இருக்கனால ஒன்றுமே பண்ண தேவையில்லை. டென்ஸில் நமக்கு 8 இருக்குது. அதை கொண்டு போயிட்டு இந்த டென்ஸ் பிளேஸில் ஆட் பண்ணிடுவீங்க. கரெக்டாக? அப்போ இங்கே வந்து டென்ஸ் பிளாக் வந்து 8 வந்து ட்ரா பண்ணணும். 8 டென்ஸ் பிளாக் வந்து இந்த இடத்துல ட்ரா பண்ணணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனல் ஆன்சர் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ்? 3 hundreds அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ 1, 2, 3. ஸோ ஹவு மெனி டென்ஸ்? இந்த டென்ஸ் பிளேஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்கே கொண்டு போய் அட்டாச் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த 8 டென்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஹவு மெனி ஒன்ஸ்? 9 ஒன்ஸ். கரெக்டாக? அதை வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 3 hundreds, 8 tens, 9 ones. அப்போ 389 தான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.